திருமாவளவனுடைய மனக்குமரல் இந்த தேர்தலில் நாம் பார்க்க முடிகிறது. அவர் பல காரணம் சொல்கிறாரு. அதில் ஒரு சில காரணத்துக்கு மட்டும் நம்ம விளக்கம் சொல்ல ஆசைப்படுறோம். இந்த தேர்தலில் நான் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறது கடைசி தேர்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு காரணம் சொல்கிறாரு, நமக்கு அது தேவையில்லை, அது வந்து அவருடைய கட்சி பிரச்சனை. அப்புறம் நம்ம ஏன் திமுகவில் கூட்டணி இருக்கிறோம், குறைவான தொகுதியை வாங்கி கொண்டு நாம் மதவாதத்தை எதிர்க்கணும், மதவாதத்திற்கு அடக்குமுறைகளுக்கு எதிராக நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது திருப்பரங்குன்றத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. அங்கே வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை இல்லை, அங்கே வாழக்கூடிய ஹிந்துக்களுக்கும் பிரச்சனை கிடையாது. அங்கே பிரச்சனையை யார் எழுப்புறான்னா சேகர்பாபு, திமுகவை சேர்ந்த அமைச்சர் சேகர்பாபு ஹிந்து அறநிலைத்துறையாக இருந்து உச்சநீதிமன்றத்தில் போய் அவர் தான் முதல்ல மனு போடுறார். அதுக்கப்புறம் அதே திமுகவை சேர்ந்த நவாஸ்கானி எம்பி அவர் கறியை தூக்கி கொண்டு சாப்பிட்றார். நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம், இப்போது ஹிந்துக்கள்லே மதுரை மீனாட்சி அம்மாவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கறி படைக்க மாட்டோம், முருகருக்கு கறி படித்து சாப்பிட மாட்டோம். இது எல்லாமே தமிழக கடவுள். அதே மாதிரி சிவனுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், கறி சமைக்க மாட்டோம். ஆனால் ஐயனாருக்கு கறி சமைப்போம், முனீஸ்வரனுக்கு கறி சமைப்போம், மாரியம்மாவுக்கும் ஆடு வெட்டி பலி கொடுப்போம். ஆனால் ஓம் சக்தி அம்மனுக்கு பலி கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி தான் இஸ்லாமியர்கள் பார்த்திங்கன்னா அவங்க பலி கொடுப்பாங்க, ஆனால் தர்காவாண்ட பலி கொடுக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் பலி கொடுத்து அவங்களுடைய வழக்குப்படி ஏழை எளியவருக்கு வந்து தானம் பண்ணுவாங்க. அந்த ஆட்டையோ கோழியோ அவங்க தானம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போது மொஹரம்னு ஒரு பண்டிகை வருது. அந்த நான் கேள்விப்பட்டதுன்னா அந்த மொஹரம் பண்ணுறது பெருசாக கொண்டாட மாட்டோம். ஏன்னா அன்றைக்கி தான் நபிகள் நாயகம் பிறந்தார், அன்றைக்கி தான் நபிகள் நாயகம் இறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நபிகள் நாயகம் கடவுள் வந்து அவங்க சொல்லலாம். ஆனால் அவங்க மொத்தம் ஒரு கடவுள் அன்னைக்கு பிறந்து அன்னைக்கு இறந்ததுனால எங்களுக்கு துக்கம் சந்தோஷமும் அதே நாள் தான், அதை விட அதிகமான துக்கம் இருக்குது, அதனால் நாங்கள் அது பெருசாக நாங்கள் கொண்டாட மாட்டோம் அப்படின்னு அந்த இஸ்லாமிய சொல்கிறாங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான நம்பிக்கை இருக்குது. அந்த வகையில் அந்த தர்காவோட ஹிந்துக்களுக்குரிய நம்பிக்கை என்னன்னா கறி சமைச்சு சாப்பிடக்கூடாது. அதே சமயத்தில் ஹிந்துக்கள் வந்து அந்த மலை மேலே இருக்கக்கூடிய தர்கா இருக்குது, அங்கே வந்து இஸ்லாமியர்கள் தொழுகக்கூடாதுன்னு சொல்லலை, தொழுகுங்கெல்லாம் பண்ணுங்க, ஆனால் மாமிசம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நவாஸ்கானி வந்து என் உரிமை என்னுடைய உரிமை சொல்லி உட்காந்து பிரச்சனை பண்ணும்போது அப்போ ஹிந்துக்களுக்கு அங்கே யாரும் வந்து பெருசாக குரல் தர மாதிரி கிடையாது. ஏன்னா இவங்க மதசார்பு பேசுவாங்கல்ல, ஒரு இந்துக்கள் செத்தாலும் ஒரு தமிழர்கள் செத்தாலும் திராவிட முன்னேற்றங்களும் கை கட்டி வேடிக்கை பார்க்கும். அதுவே திராவிடர்களுக்கு இப்போ கன்னடருக்கோ தெலுங்குகளுக்கோ மலையாளிக்கோ பிரச்சனை வச்சுக்கோங்க, உடனடியாக அப்படியே விளக்கி ஏந்திட்டு ஊர்வலமாக போவாங்க, குரல் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்போது அதனால் அந்த இடத்துல இது நமக்கு ஒரு வாய்ப்பு சொல்லி அங்கே உள்ள இந்து முன்னணி நின்று அவங்களுக்காக போராடுறாங்க. இதை வந்து மதவாதம் வந்துடும் அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறது எத்தனை இது எவ்வளோ பெரிய ஐயக்கத்தனம், எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அது. இங்கே புரியுதா? திமுகவில் நடந்த படுகொலைகள், திமுகவில் நடந்த கற்பழிப்புகள், திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் செய்த அட்ராசிட்டிகளை விடவாடா தமிழ்நாட்டில் மத கலவரம் நடந்து போச்சு, மதவாதம் நடந்து போச்சு. இப்போ புரியுதா? என்ன பண்ணாலையும் திருமாவளவன் வெளியே வர மாட்டார். அவரோட அஜெண்டா திமுக இங்கே வந்து பாஜக வரக்கூடாதுன்னு கிடையாது, திமுகவுக்கு சாஸ்திரம் கட்டாப்பா மாதிரி சாஸ்திரம் எழுதிட்டு இருக்கிறார். அதனால வந்து அந்த கட்டாப்பாக்கு ஒன்றும் பண்ணவே முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாகுபலி கொலை சொல்லுவான், அதுக்கு ராணா ஏன் தெரியும், விசுவாசம். அந்த பாகுபலி நல்லவன் தெரியும், வல்லவன் தெரியும். ஆனால் கொண்டு விட்ட பிறகு அவன் சொல்லுவான், கட்டப்பா நான் சற்று பயந்தேன், ஆனால் நீ என்னோட நாய் தான். அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவ்வளோ அடிமையாக, அவ்வளோ கட்டப்பாவை விட ஒரு கட்டப்பாவுக்கு இவர் தான் பொருத்தமாக இருப்ப போல இருக்குது. அந்த அளவுக்கு அவர் திமுகவில் இருக்கிறாரு. அதனால் பட்டியல் சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டார், அங்கேருந்து வெளியே வரல, திமுக ஆட்சி தான் கொல்லப்பட்டார். அப்போது இது எந்த வகையாக இந்த கொலை எதுவும் செய்யறதுன்னு தெரியல. இது மக்களை ஏமாற்றுகிறா, குறிப்பாக பட்டியல் சமுதாயத்தை ஏமாற்றுகிறார் திருமாவளவன்.